வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பள்ளிப்பாளையம் சிக்கன். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கலாம். ஒரு பாதி வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 காய்ந்த மிளகாயை நான் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊறின காஞ்ச மிளகாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான ஒரு விழுதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம சிக்கன் தாளிச்சிடலாம். ஒரு கடாயிலையோ இல்லைன்னா மண்சட்டியிலையோ இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இதை பொரிய விட்டுடலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம கடுகு போட்டு தான் தாளிக்கணும். இப்போ ஒரு 5 காய்ந்த மிளகாயை விதைகளை நீக்கிட்டு 2 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பத்த தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் தான் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னலாக இதை சின்ன வெங்காயத்தில் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயத்தில் பண்ணால் டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காரம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த காய்ந்த மிளகாய் மட்டும்தான். இப்போ நான் மொத்தமாக ஒரு 9 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸில் தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ஒரு 4-5 மிளகாவை அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து தான் இது பண்ண போகிறேன். சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த டிஷ்க்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் விழுது அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். சிக்கனையும் சேர்த்த பிறகு இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம்.
அப்பப்போ இதை கொஞ்சம் திறந்து பார்த்து நம்ம லைட்டாக கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்குது. இது நல்லா சுண்டட்டும். தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங், அதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.